தமிழ் பேசுற எல்லா உறவுகளுக்கு வணக்கம். இந்திய ஐடி துறையின் தந்தை கோலியோட வாழ்க்கை புகழ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்தியாவோட தகவல் தொழில்நுட்பத்துறை தந்தையாக குறிப்பிடப்படும் பக்கியசந்த் கோலியோட வாழ்க்கை தொழில் முன்னோடிகளுக்கு மிக பெரிய உதாரணமாகத்தான் இருக்கும். இவரோட வாழ்க்கையின் குறும்படம் பற்றி 2 நிமிஷம் கேளுங்க. அதாவது TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சாஃப்ட்வேர் துறையிலேயே மிக பெரிய நிறுவனம் இதுதான். அதில் முதலாவது தலைமை செயல் அதிகாரியாக 30 வருடம் பொறுப்பில் இருந்தவர். இன்றைக்கு ஐடி துறையிலேயே சந்தை மதிப்பில் முதலிடம் மட்டுமல்ல, டாடா குழுவின் மதிப்புமிக்க நிறுவனமாகவும் இருக்கிறது. இந்த TCS ஓட முக்கிய பொறுப்பில் இருந்த இந்த F.C.Kohli தொழில்நுட்பத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். அமெரிக்காவில் சில வருடம் பணி செய்து அனுபவங்களோட 50களின் தொடக்கத்தில் இந்தியா திரும்பி டாடா மின்சார நிறுவனத்தில் சேர்ந்து மிக பெரிய பொறுப்பு வகித்தவர். மின்சார அமைப்புகளை இயக்குவதில் நவீன பொறியியலுக்கு மேலான தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியதற்காக இன்றும் நினைவு கூறப்படுகிறார். முக்கியமாக மும்பை புனேவிற்கும் இடையில் மின்தடத்தை கணினியை கொண்டு கட்டுப்படுத்தும் அமைப்பை உருவாக்கியதால் உலகத்திலேயே 3வது நிறுவனமாக டாடா மின்சார நிறுவனம் பெயர் பெற்றது. இவர் பங்கு கொண்ட தொழில்நுட்ப வளர்ச்சி என்று பார்த்தால், டாடா குழு தலைவர் ரத்தன் டாடா கேட்டதன் பெயரில் 69இல் TCS நிறுவனத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர். 72க்கு பிறகு TCS தாண்டி மற்ற நிறுவனங்களோடு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு ஐடி துறையில் உலக அளவில் 3வது பெரிய நிறுவனமாக செயல்படுவது இந்தியாவுக்கே பெருமைதான். டாடா குழுமத்தின் 70% வருமானம் TCS நிறுவனத்திலிருந்தே கிடைக்கிறது. இதுல கோலியோட பங்களிப்பு மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, 1959இல் கான்பூர் IIT தொடங்கிய போது அதன் தலைவர் கெல்கர் கேட்டதன் பெயரில் பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்து பணி அமர்த்திய பெருமை இவருக்கு தான் சேரும். புனே கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர். இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்களுடன் சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்புகள் தொடங்கப்பட காரணமாகவும் இருந்தவர். 70களில் கல்வி நிறுவனம் தாண்டி அரசாங்கத்திடம் பல உறுதிமொழிகளை அளித்தவர். இவரோட உலகத்தரத்தில் ஆராய்ச்சி நிறுவனம் என்று பார்த்தால், புனேயில் இவர் உருவாக்கிய ஐடி ஆராய்ச்சி மையம் உலகத்தரம் கொண்டதாக இருக்கிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் விற்கப்படும் வகையில் கணினி சாதனங்களோட உற்பத்தி பிரிவும் தொடங்கினார். 90களின் இறுதியில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட கிளைகளோட இயங்கி வருகிறது இந்த நிறுவனம். இந்திய சேவை பணித்துறையில் திருப்பு முனையாக அமைந்தது கூட 1995 to 96களில் ஐடி துறை கூட்டமைப்பின் நாஸ்காம் தலைவராகவும் இருந்தார். இன்றைக்கு இந்திய ஐடி துறை மதிப்பு 190 பில்லியன் அமெரிக்க டாலர் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் இவரோட பங்களிப்பு சொல்லி மிகையாகாது. TCSலிருந்து 1999இல் 75 வயதில் ஓய்வு பெற்றார் கோலி. மிக முக்கியமாக 2002இல் இந்திய ஐடிக்கு பங்களித்ததை பாராட்டி பத்மபூஷன் விருது வேற வழங்கப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தை கணக்கில் வைத்து ஐடி துறையின் முக்கியத்துவத்திற்கு கோலியின் பங்களிப்பு முக்கியமான காரணம். அதனால் தான் இவரை சாதனையாளராக பல உலக முன்னணி ஐடி நிறுவனங்கள் கூட கௌரவ பட்டங்கள் கொடுத்து சிறப்பித்தது. இவரை பற்றி உங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரலாம்.